திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் 1978ஆம் ஆண்டு தன்னுடைய 34ஆம் வயதில் நாடாளுமன்றத்தில் முதலாக அடியெடுத்து வைத்தார். மாநிலங்களவை உறுப்பினராக 24 ஆண்டுகள், மக்களவை உறுப்பினராக 6 ஆண்டுகள், ஆக மொத்தம் நாடாளுமன்றத்தில் 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் குரலாக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, தமிழ் மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டவர், போராடியவர். அவருடைய சாதனைகள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவருடைய தொண்டுகள் ஏராளம். 20 வருடங்களுக்கு முன்பு நதிநீர் இணைப்பு, அதை பற்றி சிந்திக்காத காலங்களில் நதிநீர் இணைப்பு சாத்தியமற்றது என்று கூறிய காலகட்டத்தில் நதிநீர் இணைப்புக்காக நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தவர் நம் தலைவர் வைகோ ஆவார். இன்று நாடு முழுவதும் பல இடங்களில் நதிநீர் இணைப்புக்கான பணிகள் நடைபெறுகின்றது என்றால் அதற்கு வித்திட்டவர் மாமனிதர் வைகோ ஆவார். மே 1 மே தினம் ஊதியத்துடன் விடுமுறையாக அன்றைய பிரதமர் சமூக நீதி காவலர் திரு VP சிங் மூலமாக அறிவிக்க செய்தவர் நம் தலைவர் வைகோ ஆவார். நெய்வேலி NLC நிறுவனம் தனியார் மயமாகாமல் இன்று வரை 30,000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனமாக நீடித்திருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர் நம் தலைவர் வைகோ. நாட்டின் விடுதலைக்காக போராடிய முக்கிய தலைவர்களின் அனைவரின் படமும் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இருக்கும் பொழுது அதே மைய மண்டபத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படம் இல்லையே. புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்தை நாடாளுமன்றத்தில் வைத்தால் நாடாளுமன்றம் தீட்டுப்படுமா என்று அன்று நாடாளுமன்றம் அதிர வைக்க முழங்கி அன்றைய நாடாளுமன்றத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்பி அன்றைய பிரதமர் சமூக நீதி காவலர் திரு VP சிங் மூலமாக அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படத்தை திறக்க வைத்தவர் நம் தலைவர் வைகோ ஆவார். விருதுநகரிலிருந்து சிவகாசி, ராஜபாளையம், தென்காசி வழியாக கொல்லம் செல்லும் ரயில்கள் பயன்படுத்தும் விருதுநகர் கொல்லம் அகல ரயில் பாலத்தை திட்டத்தை அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மூலம் கொண்டு வந்த மக்கள் சேவகன் நம் தலைவர் வைகோ. டிக்கெட் பரிசோதனையாளர்கள், ரயில்வே டிக்கெட் பரிசோதனையாளர்கள் TTR அவர்களுக்கு இன்று ரயில்களில் படுக்கை வசதி, பர்த் வசதி இருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர் மக்கள் சேவகன் நம் தலைவர் வைகோ. நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத் தமிழர்களின் உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தின் வரலாற்றில் அதிக முறை சிறப்பு கவன ஈர்ப்பு மசோதாக்களை, தீர்மானங்களை கொண்டு வந்தவர் நம் தலைவர் வைகோ. ஈழத் தமிழர்களின் குரலாக, மேதகு ஐயா அவர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில், ஐநா மன்றத்தில், மக்கள் மன்றத்தில் ஒலித்தவர் நம் தலைவர் வைகோ ஆவார். 1978ஆம் ஆண்டு அவர் நாடாளுமன்றத்தில் முதல் அடியெடுத்து வைத்த பொழுது, அவர் கன்னி பேச்சை உரையாற்றும் பொழுது அவருக்கு ரயில்வே துறை அமைச்சகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஹிந்தியால் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை அன்று நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கு முகத்துக்கு எதிராக அந்த கடிதத்தை கிழித்தெறிந்து எரிந்துவிட்டு கடைசி தமிழனின் கடைசி ரத்தம் இருக்கும் வரை நாங்கள் இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்போம் என்று சபை அதிர முழங்கியவர் நம் தலைவர் வைகோ அவர்கள். அவருக்கு வயது 81. அவருடைய நாடாளுமன்ற பதவி முடிவு பெறும் இந்த காலகட்டத்தில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் கட்டாய இந்தியை வெட்டி சாய்ப்போம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடல் வரிகளை குறிப்பிட்டு கர்ஜித்தவர் நம் தலைவர் வைகோ அவர்கள். நாடாளுமன்றத்தில் நுழையும் போது 1978ஆம் ஆண்டு, அப்போதும் சரி, பதவிக்காலம் முடிகின்றது, இனி அந்த சபையில் அவர் அடியெடுத்து வைக்க மாட்டார் என்று தெரிந்து கொண்டு அவருடைய இறுதி கடைசியாக பேசிய அந்த பேச்சு மும்மொழி கொள்கையை எதிர்த்து, இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து
தன் தமிழ் பற்றை வெளிப்படுத்தி தமிழக நெஞ்சங்களை நெகிழச் செய்தார். நாடாளுமன்ற வரலாற்றில் பார்லிமெண்ட் டைகர் என்றால் அது திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோதான். அதை யாராலும் அழிக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும். வல்லவன் இனி எந்நேரமும் உங்களுடன்.